அன்றைய வாடிவாசலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப வாடிவாசல்னா என்னன்னா ஒரு சிறிய பகுதி, அந்த வழியாகத்தான் மாடு வெளியே வரும். இந்த படம் உனக்கு காமிச்சிருப்பேன். இதான் இந்த முதல் படத்துல இருக்குது, 3ஆவது படத்துல இருக்குது, அதான் வாடிவாசல். அந்த வாடிவாசல் வாயிலாகத்தான் ஒரு மாடு வரும். இந்த மாடு வரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வாடிவாசல் அப்படின்ற பேர். அப்ப மாடுகள் அங்கதான் கட்டவிழ்த்து விடுவாங்க. அங்க இருந்து ஒவ்வொரு மாடும் சீறி பாய்ந்து வரும். இந்த தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா, மாட்டை துன்புறுத்தக்கூடாது, மாட்டுக்கு காயமே ஏற்படாது. நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுல யாருக்கு காயம் ஏற்படும்னா அதை அடக்க முயலும் காளையர்களுக்கு, வீரர்களுக்குத்தான் காயம் ஏற்படுமே தவிர மாடுகளுக்கு எந்த துன்பமும் இடையூறும் ஏற்படாது. ஏன்னா தமிழர்கள் ஆவை தெய்வமாக மதித்து வழிபட்டார்கள். பசுமாட்டு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பொங்கல் அடுத்து என்ன வச்சிருக்கோம், மாட்டு பொங்கல் வச்சிருக்கோம். ஏன் மாட்டு பொங்கல் வச்சிருக்கோம்? இன்னைக்கு நினைச்சு பார்த்துருமா? ஏன் மாடுகளை தெய்வத்திற்கு இணையாக வைத்து சூரியனை வழிபடுறோம்? பொங்கல்னா என்னன்னா சூரியனுக்கு வழிபாடு. எதுக்கு சூரியனுக்கு வழிபாடுனா, எங்களுடைய அந்த மாதிரி 3 மாத உழைப்பின் பயனாக எங்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுத்திருக்க சூரிய கடவுளே, உன்னாலதான் எங்களுக்கு நல்ல விளைச்சல் சொல்லி சூரிய தேவனுக்கு வழிபடுறது பொங்கல் விழா. அடுத்து மாடுகளுக்கு எதுக்கு விழான்னா, அந்த நெற்பயிர் விளைய மாடு உழுது தருகின்றது. அப்ப உழவுக்கு பயன்படக்கூடிய மாடுகளும் அது மட்டும் இல்ல, ஆவினுடைய பால், பசுவின் பால் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் இருக்கு. அப்போ ஒரு தாய்க்கு நிகராக இருக்கனால்தான் மாடுக்கும் பொங்கல் ஏற்படுத்தி மாட்டு பொங்கல் என்று வழிபடுகின்றோம். அன்று மாடுகளை அலங்கரித்து தெருக்களிலே உலா வந்து அதை போற்றும் விதமாகத்தான் ஜல்லிக்கட்டும் நம்ம. அப்ப இப்படி எல்லாம் தமிழர்கள் ஒரு பாரம்பரிய முறையிலே ஒரு விளையாட்டை ஏற்படுத்தி மாடுகளுக்கு தெய்வமாக வழிபட்டக்கூடிய நிலையிலே வைத்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய சிறப்பை விளக்கும் முகமாக இங்கே சீசு செல்லப்பா வாடிவாசல் என்ற கதையை எழுதியிருக்காரு. அதை பார்ப்போம். சீசு செல்லப்பா அவர்கள் சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். இவர் பாத்தீங்கன்னா வெறும் சிறுகதை மட்டுமல்ல, புதினம் மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பு, விமர்சனம் போன்ற பல்வேறு தளங்களில் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இவர் இதழ்கள்ல உதவி ஆசிரியராக பணியாற்றிய பெருமையுடையவர். அதே மாதிரி எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். அது ஒரு இன்னொரு முக்கியமான செய்தினா, எழுத்து என்ற இதழ் தொடங்குவதற்கு வித்திட்டவர், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் என்று சீசு செல்லப்பா அவர்களை குறிப்பிடலாம். அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இதெல்லாம் என்னது? அவருடைய படைப்புகள். வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம் போன்றவை அவருடைய படைப்புகள். அதே மாதிரி PS ராமையாவினுடைய சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது எல்லாம் சீசு செல்லப்பனுடைய படைப்புகள். அதே போல இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது. இவருடைய சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. இதுதான் வாடிவாசல் சீசு செல்லப்பனுடைய சீறி வரும் காளையை அடக்குகின்ற வீரர்களையும் வைத்துக் கொண்டு அட்டைப்படம் போட்டிருக்காரு. இதுதான் அவருடைய சுதந்திர தாகம். இதுக்கு தான் 2001ஆம் ஆண்டு அவருடைய நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அதே மாதிரி ஜீவனாம்சம் என்பதும் இவருடைய மற்றொரு முக்கியமான படைப்பு. இப்போ குறு நாவல்னா என்னன்னு பார்ப்போம். இது வாடிவாசல் என்பது குறு நாவல். அப்ப குறு நாவல்னா என்னன்னா, அளவில் சிறுகதையை விட நீளமாகவும்
புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை புதினம். அது நாவல்னா ரொம்ப பெருசா இருக்கும், சிறுகதைன்னா ரொம்ப சிறுசா இருக்கு, 2 பக்கம் 3 பக்கம் 5 பக்கம் அவ்வளவுதான் இருக்கும். அப்ப சிறுகதை விட பெருசாகவும் புதினம் என்று சொல்லக்கூடிய நாவலை விட சிறியதாகவும் இருக்கின்ற கதைக்கு இதுக்கு பேரு குறு நாவல். சரியா? இது என்னது, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சிறுகதைக்கும் புதினத்திற்கும் இடைப்பட்ட வடிவம் என்று கூட சொல்லலாம். அதனது இந்த குறுநாவல். இப்ப ஜல்லிக்கட்டுனா என்ன பாருங்க. ஒத்தைக்கு ஒத்தையாக கோதாவில் இறங்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கும் விவாகரத்துக்கு இரண்டில் ஒரு முடிவு காணும் இடம் வாடிவாசல். அது 2 பேரு, ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாடும் இருக்கும், ரெண்டுல யாரு 2க்கு உள்ள முடிவு எங்க இருக்கும்? வாடிவாசல் இருக்கும். அந்த வாடிவாசலில் மனுஷ ரத்தம் சிந்தலாம், காளை உடலில் ஒரு சொட்டு ரத்தம் காணக்கூடாது, எதன் கை ஓங்குதோ அதுதான் தூக்கும். மனுஷன் இதை விளையாட்டாக நினைத்தாலும் மிருகத்துக்கு அது விளையாட்டன்று, அதுதான் ஜல்லிக்கட்டு. அப்ப மனுஷனுக்கு ரத்தம் வரலாம், நிறைய பேர் உயிர், வருஷத்துக்கு ஒரு 2-3 பேர் உயிர் போகலாம், ஆனா காளையினுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாது. எதன் கை ஓங்குதோ அதான் வெற்றி பெற்றது. அப்ப அந்த மாட்டினுடைய திமிழை பிடித்து குறிப்பிட்ட தூரம் வரை இப்ப போனோம்னா அந்த காலை பிடிப்பட்ட காலன்றோம். யாராலும் பிடிக்க முடியாட்டி அந்த காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. தான் ஜல்லிக்கட்டு. வாடிவாசல் வீரர்கள் காளையை அடக்க முயல்கின்ற போது அந்த காளை கொம்புல குத்தி இப்படி தூக்க பார்க்குது. அப்ப பயந்து ஓடுகிறார்கள். காளை ஓடி வருகின்ற போது அதை பிடிக்க முற்படுகிறார்கள். வாடிவாசல், இந்த வாடிவாசல் இந்த 3வது படத்துல இருக்கு பாத்தீங்களா, வலதுபுற மேல் ஓரத்துல அந்த வண்ணெல்லாம் தீட்டப்பட்டது, அது மேல ஒரு பலகை இருக்கும். அந்த பலகை மேலதான் ஆள் உட்காந்து இந்த காளையை அவுத்துடுங்க, இந்த காளை பேரு இதுன்னு சொல்லுவாங்க. பலகையில உட்காந்துருப்பாங்க. நம்ம நிச்சயமா எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை பார்த்திருப்போம். அது எப்படி நடக்குது, எப்படி அது இருக்குன்றத பார்த்திருப்போம். அதனால இதை பத்தி அதிகமா உங்களுக்கு சொல்லி தரணுன்ற தேவையில்லை. இப்ப ஏறுதளவுகளை சித்தரிக்கும் ஒரு கல்வெட்டு அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா வீர விளையாட்டா இருந்திருக்கு. அவன் அந்த கல்வெட்டுல பாருங்க, ஒரு மாட்டை கொம்பு பிடிச்சு ஒரு வீரன் ஒருவன் அடக்குகிறான். அடுத்து பாருங்க, கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள். கோடஞ்சு வானை, கொள்ளேறு. அப்ப ஏறு தழுவலை ஒரு மாடை அடக்குவதற்கு ஒருவன் அஞ்சினான் என்றால் அவனை ஆயர் குலத்தை சார்ந்த மகள் என்னது திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். அப்ப அந்த காலத்துல ஏன் வச்சிருக்காங்கன்னா, ஆயர்குடியில பிறந்த ஒருத்தர்கள், முல்லை நிலத்துல ஆயர்களுடைய முக்கியமான தகுதியான அது ஏறு தழுவுதல். அப்ப ஏறு தழுவின வீரர்களை தான் மனம் செய்வது ஆயர்குல மகள் ஒன்றைய வழக்கமாக இருந்தது. அதே மாதிரி அஞ்சார் கொலையேறு கொள்பவர் அல்லாத நெஞ்சிலார் தோய்ப்பதற்கு அறிய உயிர் துறப்பு நைவாரோ ஆய மகள். அஞ்சார் கொலையேறு கொள்பவர். அப்ப ஏறுவை அதே மாதிரி பசுமாட்டை காளையை கொள்றது மிகப்பெரிய பாவமாகவும் கருதப்பட்டது. ஏன்னா அது பால் தருகின்றது, எல்லா விஷயத்துக்கும் பயன்படுறதுனால மக்கள் அதை அந்த அளவுக்கு உயர்வா கருதினார்கள். இந்த ஜல்லிக்கட்டு என்ற பெயர் காரணம் எப்படி இருந்துச்சு சொல்றாங்க. சல்லி என்பது விழாவின் போது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தை குறிக்கும். சல்லி அப்படின்னா மாட்டோட கழுத்துல கட்டப்படுற ஒரு வளையம். புளியங்கம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணியும் வழக்கம் தற்போதும் பழக்கத்தில் உள்ளது. அது புளியங்கம்பு, புளிய மரத்தோட கம்ப அது வளையமா செஞ்சு கூட கழுத்துல போடக்கூடிய வழக்கம் இருக்கு. அதோடு 50 ஆண்டுகளுக்கு முன்பு புழக்கத்தில் இருந்த சல்லிக்காசு எனும் இந்திய நாணயங்களை துணியில் வைத்து கட்டி மாட்டின் கொம்புகளில் கட்டி விடும் வழக்கம் இருந்தது. மாட்டை அணையும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும்.
இந்த பழக்கம் பிற்காலத்தில் சல்லிக்கட்டு என்று மாறியது. பேச்சு வழக்கில் அது தெரிந்து ஜல்லிக்கட்டு ஆனது என்று கூறப்படுகிறது. அது முத புளிய மரத்தினுடைய அந்த குச்சியை வச்சு மாட்டோட கழுத்துல வளையமா வச்சிருப்பாங்க. அப்புறம் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வச்சாங்க, அந்த காலத்துல சல்லிக்காசுன்னு, சல்லிக்காசுனா சில்லறை காசு மாதிரி சல்லிக்காசு. இந்த நாணயத்தெல்லாம் ஒரு துணியில கட்டி மாட்டோட கொம்புல வச்சு கட்டுக்குவாங்க. யார் அந்த மாட்டை பிடிக்கிறாங்களோ அந்த வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தம். அதை வச்சுதான் சல்லியை சல்லிக்காசை கட்டுறதுன்னுவாங்க. அந்த ஜல்லிக்கட்டுல இருந்து தான் என்னது ஜல்லிக்கட்டு அப்படின்ற பேரு மருவி வந்தது என்ற ஒரு காரணத்தை நீ சொல்லியிருக்காங்க. கொள்ளேறு தழுவுதல். ஏறுனா காளை, தழுவுதல்னா அடக்குதல் அப்படின்னு. அப்ப பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சிந்துவெளி நாகரிகத்திலும் ஏறு தழுவல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேயே இந்த காளையை அடக்கினக்கான சான்றுகள் உள்ளன. ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டுதல் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் காளையை அடக்கும் வீர விளையாட்டின் பெயராக பயின்று வருகின்றது. அப்ப அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல், அதாவது மஞ்சு விரட்டுன்னுவாங்க என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியத்தில் எதுக்கு வந்துச்சுன்னா காளையை அடக்கும் வீர விளையாட்டினுடைய பெயராக பயின்று வந்திருக்கின்றது. கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல் ஏறு தழுவுதல். கொல்லக்கூடிய காளை என்ன செஞ்சு குத்துச்சுன்னா உயிரே போயிடும். அப்ப அந்த கொல்லக்கூடிய காளையை தழுவி போரிட்டு அடக்குவதால் கொல் ஏறு தழுவல் என்றும் சிறப்பித்து கூறப்படுகிறது. புதுதில்லி தேசிய கண்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற சிந்து வெளி நாகரிகம் சார்ந்த முத்திரை ஒன்றில் ஒரு காளை உருவமும் அதை அடக்க முயலும் வீரரை அக்காளை தூக்கி எறிவதும் உயிரோட்டமான விதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இது புதுடில்லியில தேசிய கண்காட்சியில சிந்து சமவெளி நாகரிகம் சார்ந்தவர்கள ஒரு காளைய ஒரு வீரன் அடக்க முற்படுகின்றான், அந்த காளை ஒன்றை தூக்கி எறிகிறது. அந்த காட்சி உயிரோட்டமாக சித்தரிக்கப்பட்டிருப்பது ஒரு சான்றாக உள்ளது. அதே போல இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும்னா, கிமு 2000 ஆண்டு அளவிலேயே ஏறு தழுவுதல் வழக்கத்தில் இருந்தது என்று ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். 2000 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த ஏறு தழுவல் வழக்கத்துல இருக்கு அப்படின்றத ஐராவதம் மகாதேவன் போன்ற அறிஞர்களால் அறிய முடியும். இந்த ஐராவதம் மகாதேவன் பற்றிய ஒரு பாடம் 12ஆம் வகுப்புல இருக்கு, நீங்க அடுத்த வருஷம் படிப்பீங்க. அதே மாதிரி ஆயர்கள் யாதவர்கள் இந்தியா முழுவதும் பரவி வாழ்கின்றனர் என்பதும் குறிப்பிட்டது. ஆயர் ஆயர் ஆக்களை மேய்ப்பவர்கள் ஆயர்கள் என்று வழங்கப்படுகிறார்கள் என்பதை சொல்றாங்க. இப்ப நம்ம பாடத்துக்கு போவோம். அப்ப பாடத்தை பாருங்க, கதனால அந்த தொன்னிலே போவோம். வாடிபுறம் காளை, வாடி வாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்து இருந்த ஒரு பையன் கத்தினான். வாடிபுறம் கால கருப்பு பிசாசு. கத்திய அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம், திகில் வெடித்து பரவியது. வாடி வாசல் அமர்க்கலப்பட்டது. சில வினாடிகளில் வாடி வாசலிலே முண்டி எடுத்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியவில்லை. அது ஏற்கனவே பார்த்தோம்ல வாடிவாசல் படம், அந்த வாடிவாசலுக்கு மேல இருந்து சொல்றாங்க வாடிபுறம் கால கருப்பு பிசாசு அப்படின்னு சொல்றான். அது சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரு பயம். கூட்டத்துல அந்த காளை அடக்க குழுமி இருந்த வீரர்களிடையே ஒரு தயக்கம். வாடிவாசலே அமர்க்கலப்பட்டது, போர்க்குளம் மாதிரி ஆயிடுச்சு. சில வினாடிகளில் முண்டி அடிச்சு வைக்கின்ற கூட்டம் போன இடம் தெரியல. காரி கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்வதென்று தவித்து அவன் அங்கும் இங்கும் ஓடி பதுங்க பார்த்தான். திட்டி வாசலை சுற்றி குழப்பமின்றி விஸ்தாரமாக இருந்தது. அதிலேயும்
இரண்டொருத்தன் தான் துணிந்து நின்று காலை உள்ளே அவிழ்க்கப்படுவதை பார்த்தான். காரிக்கொம்பன் யாரு? இந்த வாடிபுரம் கலை பேருக்கு. இந்த காரிக்கொம்புக்கு அப்படி எப்படிலாம் தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்று அவையவே அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பதுங்க பாக்குறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் வர அந்த வாடி வாசலை சுத்தி காலையே வர முடியாத அளவுக்கு கூட்டமா இருப்பாங்க. மேல சொல்லுவாங்க, எப்பா ஓரம் போப்பா, காலை வெளியிட்டும்பா, ஓரம் வள்ளி விட்டும்பா, யாருமே வள்ளி விட மாட்டாங்க. ஆனா இப்ப யாருமே இல்லை. ஒரு 2 பேர் தானது இந்த காலையை எவையும் அவுக்குறாங்கன்னு பாக்குறக்காண்டி, ஏன்னா அது ஒட்டி இருந்தா என்ன பின்னாடி ஒளிஞ்சுக்கலான்றக்காண்டி அங்க 2 பேர் இருந்து பாக்குறாங்க. தொழுவத்தில் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள் வாடிக்கு கொணரப்பட்ட காலை ஒரு தடவை முக்காரம் விட்டு ஒரு சிறுவன் பிடி கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து வந்தது. அப்ப தொழுவத்துல அதனுடைய போட்டிருக்க அந்த அலங்காரம் எல்லாத்தையும் கலட்டுறாங்க. ஒன்னா கலட்டி உள் வாடிக்குன்னா வெளியே ஒன்னா இருக்கு, 3 தான் இருக்கும். உள் வாடிக்கு அங்க இருந்து வெளியே ஒண்ணு அங்க வந்துருச்சு. அப்ப காலை என்னது ஒரு தடவை அப்படியே முக்கரம்ட்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கு. அதை யாரு வச்சு கூட்டு வர்றன்னா ஒரு சிறுவன். அந்த சிறுவனுடைய பிடி கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்குள் ஆடி அசைந்து, சின்ன பையன் தான் கொண்டு வரான் வாடிவாசலுக்கு. அப்படியே ரொம்ப அமைதியா சாந்தமா அப்படியே அசைஞ்சது. மருதா என்று உசார்படுத்தி கொண்டு பிச்சிலங்கோட்டையை ஒரு தரம் இறுக்கிவிட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான். குனிந்து 2 கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுரசுரப்பாக்கி கொண்டான். கிழக்கத்தியான் காரைய பிடிக்க போறான். பையன் செத்தான். செல்லாயி வாடியிலேயே அவனுக்கு முடிவு போட்டு மருதா அப்படின்னு சொல்றான். யாரு? இந்த பையன் என்ன சொல்றான்? பிச்சிலங்கோட்டைன்னு அந்த லங்கோடுன்னு என்னது கோமணத்தை. அப்ப என்ன செய்யறான்? நல்லா வேட்டியை நல்லா மடிச்சு கோமணமா நல்லா கட்டிட்டு வயிற்று இழுத்து ஒரு நல்லா எடுத்து கீழே குனிஞ்சு என்னது மண்ணை எடுத்து கையில தேய்ச்சிக்கிறான். சுரசுரப்பாகிற கையை வழுக்காம இருக்க. உடனே அங்க இருந்து ஒருத்தையும் கத்துறான் கூட்டத்துல, டே கிழக்கத்தியான் காரைய பிடிக்க போறான்டா காரிய அப்படின்றான். உடனே பையன் செத்தான். செல்லாயி வாடியில என்னது செல்லாயம்மன் கோவில் வாடி வாசல்ல அவனுக்கு என்னது அவனும் சாக போறான்னு சொல்லி கூட்டத்துல இருக்க ஒரு சில பேரு பேசிட்டு இருக்காங்க. குருத்து பையன் அநியாயமா, குருத்துனா சின்ன அநியாயமா சாக போறானே, பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுர இந்தான்னு கொடுக்குறானே பாவி. பட்டு உருமான்னு என்னது அந்த மாட்டோட கொம்புல என்னது துண்டு பட்டு துண்டு கட்டி இருக்கும். அந்த பட்டு வேஷ்டிக்காண்டி ஆசைப்பட்டு சாக போறானே அப்படின்றாங்க. உடனே பார்த்து சொல்றாங்க, 2 பவுன் தங்கம் கண்ணை உறுத்தும்ல. சொல்றாங்க, 2 பவுன் தங்கம் உறுத்துடா கண்ணை. ஆளுக்கு ஒரு அபிப்பிராயமாக கூட்டம் பரிமாறிக்கொண்டது. ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. மேடை ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை ஜமீன்தார் சந்தித்து விட்டார். பிச்சி பார்க்க மேடையில அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கம்பை பிடிச்சிட்டு ஜமீன்தார் நிக்கிறாரு. அவரை அப்படி பிச்சி பார்க்கிறான். பிடி என்று சொல்வது போல் தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டி விட்டார். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி இருக்கும். இந்த காளையை இந்த ஊருக்காரை அடக்கினா, உங்க காளையை நாங்க அடக்கிட்டோம்ல அப்படின்றது. அப்ப இந்த ஜமீன்தார் இருப்பாரு, இவரை பாக்குறான் அந்த பிச்சி. அவரு பிடின்ற மாதிரி சொல்றாரு, தலையை ஆட்டிட்டாரு. யாரு? ஜமீன்தாரே சொல்லிட்டாரு இந்த காளை எப்படி சொல்லி. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த காளை தான் அவங்க அப்பாவை குத்தி கொண்டது. இந்த காளை யாருமே பிடிக்க முடியாது. அப்ப யாராலும் அடக்க முடியாத ஒரு காளையை அடக்குவது ஒரு மிகப்பெரிய வீரம் என்பதற்காண்டி சொல்றாங்க. பிடி என்று சொல்வது போல தன்னை அறியாமலேயே தலையை ஆட்டி விட்டார். பார்த்தாயா, காலை வரவும் கிழக்கத்தியான் பம்மிட்டான், அவ்வளவுதான் பய. சும்மா ஆர்ப்பாட்டக்காரனுங்க. தன்னை சுற்றி எழுந்த இந்த கேலி வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தார் கேக்குறாங்க, என்னது அவர் பிடிக்க சொல்லிட்டாரு. நினைச்சான் காளைய பார்த்தபடியே கீழே குடிக்கிறான், பம்புறான். உடனே டே பாத்தியா, காலை வரவும் கிழக்கத்தையான் பம்மிட்டான்டா, அவ்வளவுதான் பையன். சும்மா ஆர்ப்பாட்டக்காரங்க. அப்ப ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அதை யாரு கவனிக்கிறாரு? ஜமீன்தார் கேட்கிறாரு. கேட்டு சொல்றாரு, வளராம பாத்துட்டு இருங்க என்று சுருக்கன சொல்லி அடக்கினார். அவன் ஒரு பிறவி. எந்த மாட்டு மேல
எப்படி விழணும்னு அவனுக்கு சுபாவத்திலேயே ஊறி கிடக்கும். கண்டன வாய்களை மூடிக்கொண்டன. அப்ப அந்த உலராம என்ன சொல்றாரு ஜமீன்தாரு, உலராம பாட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைக்கிட்டாரு. அப்ப அவன் யாரு பிச்சுன்னா அவன் ஒரு பிறவி. அவன் நல்லா தெரியும் எந்த மாட்டு மேல எப்படி பாஞ்சா அந்த காளையை அடைக்க முடியும். அப்ப அவனை பத்தி சொன்னோன்னா அப்படியே ஊர்ல உள்ளவங்களாம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்காங்க. அடுத்து திட்டி வாசல்ல காரி ராஜாங்கமாக நின்றது. கழுகு மாதிரி, ராஜா கழுகு மாதிரி, என்ன அப்படியே அரசன் மாதிரி அப்படியே அந்த திட்டி வாசல்ல அந்த காளை மாடு நிக்குது. அதன் புடைத்த பளிரிடும் கருந்தமிழ் நெஞ்சுயர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டு வாடி வாசலில் வந்து நின்றது. மாடை பார்க்கவே பயமா இருக்கு. அதனுடைய புடைச்சிருக்கக்கூடிய இந்த தமிழ் ரொம்ப பெருசா இருக்கு. நெஞ்சுயிர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக தெரியுது. இந்த தமிழ் மட்டும் ரொம்ப பெருசா பழுச்சுன்னு தெரியுதா, பார்த்தாலே என்ன இருக்கு, ஒரு பயமா இருக்கு. அப்ப அதான் ஏற்கனவே பார்த்தோம், கலித்தொகை சொன்னது கொள்ளேற்று கோடஞ்சு வானை மருமையும் புள்ளாலே ஆய மகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலர் சேயர் தோய்த்தற்கு அரிய உயிர் துறந்து நைவாரோ ஆய மகள். அஞ்சார் எதுக்கு அஞ்ச மாட்டாங்க? கொலை ஏறு கொள்பவர், அந்த கொல்ல போற அந்த மாட்டை தழுவக்கூடிய அந்த வீரர்கள் எதுக்கு அஞ்ச மாட்டாங்க? உயிருக்கு அஞ்ச மாட்டாங்க. ஆகையினால அவங்களத்தான் அந்த 1000 மகள் என்னது தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொள்வதற்கு விரும்புவாளே அல்ல, மற்றவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை கலித்தொகை வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ராஜாளி மாதிரி வந்து நிக்குது பாரு, நின்னு குத்தி காலன்னா இதுதான், இதையா கிழக்கத்தியான் படிக்க போறேன் அப்படி வந்து நிக்குது முன்னாடி. அந்த காலை வந்து நிக்கிறத பார்த்தோம்னா எல்லாருக்கும் பயம். நின்னு குத்தி காலன்னா இதுதான், நின்னு குத்தி நல்லது, நின்ற இடத்துல இருந்து ஆளை தூக்கி எறியும். இதையா கிழக்கத்தியான் படிக்க போறான். அப்ப நின்ற காரி வாடி வாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது. ஒரு தரம் செருக்கடித்தது, மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது. காரி என்ன செய்து அப்படியே சவால் போற மாதிரி, யாராவது என்னை பிடிச்சு போறேன் தோல்ல என் திமிழ்ல கைய போட்டு போறான்னு சொல்ற மாதிரி என்னது அப்படியே அங்கிட்டு இருந்து சுத்தி பாக்குது. அப்ப அவனுடைய மூச்சு தரையில பட்டோம்னா அந்த தரையில உள்ள அந்த மண்ணெல்லாம் அப்படியே பறக்குது, அவ்வளவு கோபமா இருக்கு. அப்படியே ஒரு தரம் அப்படியே அப்படி பாக்குது, அப்படியே மறுபடியும் தரைய முகர்ந்து கொண்டிருந்தது அந்த வாடிப்புறத்து காரி. அப்பன் ஆசைக்கு மட்டுமன்றி உசிருக்கே உலை வைத்த காரி, அதன் கொம்பில் இன்னும் அப்பன் ரப்பம் வழிந்து கொண்டிருப்பது போன்ற பிரம்மை ஏற்பட பிச்சிக்கு நேர் எதிரில் வந்து நின்ற போது அந்த கிழக்குத்திய வாலிபனான பிச்சி அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள். என்னது, அப்பனோட உசிருக்கு உழ வச்சது மாதிரிதான் காலை. இது அப்பனோட ஆசைக்கு இல்ல, உசிருக்கே உழைவித்தது இந்த காரி. அந்த காரியோட கொம்புல இன்னும் அந்த பிச்சோட அப்பாவோட ரத்தம் இன்னும் இருக்கிறது போல அவனுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டுச்சு. அப்ப அந்த காலை இப்ப பிச்சு நிக்கிறான் காலத்துல அவனுக்கு நேரா வந்து நிக்குது. அந்த கொம்புக்கு நேரா யாரு இருக்கான்னா மருதன் இருக்கான். மருதன் யாருன்னா பிச்சியோட நண்பன். அவன் வால் பக்கமா அசையாம நிக்கிறான். அப்ப பிச்சியின் முகத்தையே சமிக்கைகளுக்கு எதிர்பார்த்து கொண்டுதான். சமிக்ஞை அப்படின்னா சிக்னல் கொடுக்கறதுக்காண்டி ரெடியா இருக்கான் மருதன். காலைக்கு மேலாக பார்த்த பிச்சி மருதனுக்கு சமிக்ஞை கொடுத்து செய்து தாமதம். என்னது, அப்ப மருது என்ன செய்யறான், இந்த பிச்சையே பாத்துருக்கான், ஏதாவது சமிச்சை கொடுப்பானா அப்படின்னு. டக்குன்னு சொல்லலாம் பிச்சி அந்த சிக்னல் கொடுக்குறான். உடனே என்ன செய்யறான் மருதன், டக்குன்னு டுருன்னு என்ன சொன்னா மருதன் குரல் வாடி வாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது. கூவி கொண்டே முன்வந்த காளையின் வாளை ஜாடையாக தொட்டுவிட்டு
வட்ட விளிம்புறமாக பின்னரித்தான். மருதன் கைப்படவும் காலை அவன் மீது பாய சடக்கென திரும்பியது. அது பிச்சியை விட்டுவிட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பி இருக்கும். என்னது? மருதனுடைய குரல் வாடிவாசல்ல முணுமுணுப்பு. நான் என்ன செய்தேன்? கூவிக்கொண்டு அந்த பிச்சிக்கு முன்னாடி இருக்க காளையனுடைய வாழை பிடிச்சு என்ன செய்யறான், அப்படியே ஆட்டிட்டு ஓரமா ஓடி போயிட்டான். அப்ப அந்த வாடிபுரம் காரைக்கு முன்ன செஞ்சு டக்குன்னு யாரா நம்ம வாழை பிடிக்குன்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்த்துருக்கு. அந்த திருமண டயத்துல என்ன நடந்துச்சுன்னா, சில்வண்டு மாதிரி அட்டத்திலிருந்து பாய்ந்து அதன் திமிலை இடது கையால் போட்டு நெஞ்சோடு நெருக்கி அணைத்து கொண்டு கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு அதன் வலது கொம்பில் கை போட்டான் பிச்சி. இப்ப பிச்சி என்னது, டக்குன்னு அந்த திரும்பி பார்த்த நேரத்துல பிச்சி என்ன செய்யறான், பாஞ்சு தன்னோட இடது கையில, வலதுல இடது கையில அதனுடைய மாடோட திமிழ பிடிச்சுக்கிறான். திமிழ பிடிச்சிட்டு வலது கையில மாடோட கொம்ப பிடிச்சிட்டு அந்த மாடோட ஒட்டி நின்றுட்டான். அதான் பாருங்க, நெருக்கி அணைத்து கழுத்தோடு தன் உடலை ஒட்டி கொண்டு அதன் வலக்கொம்பில் கை போட்டான் பிச்சு. ஏன் கழுத்தை ஒட்டிக்கிட்டானா, மாடு என்ன செய்யும், தன்னை பிடித்த வீரர்களை துள்ளி கூச்சி கொம்ப வச்சு முட்டை பார்க்கும். அப்ப உடம்போட நம்ம ஒட்டிக்கிட்டோம்னா அதால நம்மளை குத்த முடியாது. அதே போல இங்க என்ன செய்யறான், பிச்சு அந்த மாட்டை பிடிச்சிட்டான். எதிர்பாராத இந்த பாய்ச்சல் காளைக்கு எடுத்த எடுப்பில் பிந்திவிட பாதகமாக போய்விட்டது. ஆனாலும் அதனுடைய சுபாவமான மிருக குணம் மறுகணத்தில் சமாளிப்பை கொடுத்து முழு வேகத்தில் கொம்பை அழைத்து பிச்சியை பின்னால் குத்த பார்த்தது. காளையின் தலை கீழ் நோக்கி அழுத்தப்படவே காளை உத்தியை மாற்றி ஒரு எகிரி 4 கால்களையும் உயரே தூக்கி தாவியது. பிச்சியும் அதோடு உயர போனான். என்னது, எதிர்பாராத இந்த பாய்ச்சலால் காளைக்கு எடுத்திருந்த என்னது ஒரு பின்னடைவா போயிடுச்சு. ஆனாலும் அது என்னது, டக்குன்னு சுதாரிச்சுட்டு என்னது அப்படி கொம்ப வச்சு முட்டை பாக்குது, குத்த பாக்குது. அவன் கழுத்தை ஒட்டி இருக்கானே, அதனால செய்ய முடியல. அப்ப என்ன செய்யுது, அப்படியே குதிக்குது, கீழ இருந்து மேல குதிச்சு உடம்பை சிலிர்க்குது. அப்ப அவனை தூக்கி எரிய பாக்குது. அப்ப குதிச்சுன்னு பிச்சு அதை பிடிச்சிட்டு அவனும் அதோடய சேர்ந்து உயரத்துக்கு போறான். அட, விராலு மாறி துள்ளுதுடா, குதிரை கணக்கா எரிய பாக்குது. செத்தாண்டா பைய, ஊட்டி திருகி விழுந்து தூக்கி போட்டு பட்டை எரிச்சுட்டு போகுது. மருதன் கத்தினான், பிடியை உற்றாத பிச்சி. ஆளாச்சுறாங்க, இங்க போறா, விரால் மீன் மாதிரி துள்ளுடா, குதிரை கணக்கா எரிய பாக்குடா, செத்தாண்டா பய, ஊட்டி திருகி விழுந்து என்னது தூக்கி விழுந்து அந்த உயரத்துக்கு தூக்கி எரிய போன்றாங்க. தூக்கி போட்டு பட்டையை வச்சுட போகுது. ஆனா மருதன் மட்டும் சொல்றான், என்ன சொல்றாங்க, காரிய பார்த்து, என்னது டே பிடி விட்டாடா பிச்சி, காரிய விட்டாத அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதான் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிற வீரர்களுடைய படம். இதான் கல்வெட்டு. இந்த காளையை அடக்கு போல இதே மாதிரிதான் இப்ப இருக்கான். இப்ப என்ன செய்யறான், அங்கிட்டு இருக்கான். இப்ப அங்கிட்டு தான் இடது கையால திமிழ பிடிச்சுக்கிறான். இடது கையில திமிழ பிடிச்சிட்டு வலது கையால தன்னுடைய மாட்டினுடைய கொம்ப பிடிச்சிருக்கான் அந்த பிச்சி. ஆள் உயரத்துக்கு மேலே எழும்பிய காளை அந்தரத்தில் முதுகு குவித்து தலை உள்ளடக்கி கால்களை தரையில் அடித்து கொண்டு கீழே இறங்கியது. என்னது, ஆள் வெறுத்துக்கு தவுது, காலமாடு தவும் தவ்வி என்னது அந்தரத்துல முதுகு குவிச்சு தரையில உள்ளங்கால வச்சு டம்னு கீழே இறங்கி உழுப்புது. எப்படியாவது உனக்கு கீழே தள்ளியும் நினைக்கிறது. பிச்சியும் பிடிவிடாமல் கூடவே இறங்கி கால்களை தரையில் பதித்த நிலைக்க துளாவினான். ஆனால் அவன் நிலைக்கு முன்பே மறுபடியும் காலை எம்பி தவிவிட்டது. அப்ப என்னது, ஒரு தடவை குதிச்சு கீழே இறங்குது, இவன் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த தடவை குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எது, அந்த காரி. அப்ப இவனு நினைச்சான், காலை ஊன்றதுக்கு முன்னாடி திரும்பினா அப்படியே அதை பிடிச்சிட்டு இவனும் அதோட எம்பி துளிக்கிறான்.
பிடிய விட்டுறாதே விட்டுறாதே. கூட்டத்திலிருந்து பதறின ஆர்ப்பரித்த கத்தல்கள். முத என்ன சொன்னாங்க, கூட்டத்துல எல்லாரும் சாக போறான்டா அப்படின்னு சொன்ன கூட்டம் இப்ப இந்த பிச்சி காளைய பிடிச்சோன்ன கூட்டத்துல உள்ளவங்க தண்ணீரையாம சொல்றாங்க, டே பிச்சி பிடிய விட்டுறாடா பிடிய விட்டாடான்னு சொல்லி ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தவுக்கு நின்னுட்டான்டா, இரண்டாவது தவுல உருட்டிடும், கிழக்கத்தியான் கை அந்த சலைக்கிடா. ஓ 2 தவுக்கு நின்னுட்டான், வாடிபுறம் காலை பிடிபட்டு போச்சு, பிச்சி பிச்சி விட்டுறாத, இந்த ஒரு தவுதான். உடனே கிராமத்துல அங்க பேசுறாங்க, டே ஒரு தவுக்கு நின்றுட்டான்டா. இன்னொரு டே 2வது தவுல உருட்டுண்டா, டே கிழக்கத்தியன் கையா பாறாங்க பாரா சலைக்கிடா, ஐயோ விடப்பறான்டா, இங்க பாரு 2வது தவுக்கு நின்றுட்டான்டா. ஆகா வாடிபுறம் காலை பிடிபட்டு போச்சுடா, பிச்சி பிச்சி விட்டுறாத, இந்த ஒரே ஒரு தவு தான். அப்ப ஆளுக்கு அங்க பாக்குறவங்க அவனுக்கு உற்சாகத்தை தர அவன் என்னது ரொம்ப அதை பிடிச்ச பிடிய விடவே இல்லை. பிச்சு காலையும் சலிக்குதுடோ, 3வது எலும்புட்ல உரம் இல்ல, என்னது காலையும் என்னது சளைச்சு போச்சுடா, 3வது அதை குதிக்கிறதுக்கு உடம்பு. 3வது தவுக்கும் அவன் நின்று விட்டான். 3 தடவையும் காலை அவனை உருட்டி எரிந்து கிழித்து கீழே வீழ்த்த இயலவில்லை. 3 முறையும் அது கீழே தள்ளியிருக்கும் பிச்சி அதை பிடித்து நின்று விட்டான். இந்த நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கிறது என்று தெரிந்ததும் அடக்க முடியாத களி வெறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியது, வாடிபுறம் கால வாய் பழந்துடுச்சுடா, கிழக்கத்தியான் வென்றெடுத்துட்டான். அப்ப நாடகத்தினுடைய கடைசி போது என்னது, இந்த நாடகம் அந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய நாடகத்தினுடைய கடைசி போது. அப்ப கடைசி போது என்ன இருக்கும், ஒண்ணு வெற்றி இல்லாட்டி தோல்வி. இங்க யாருக்கு வெற்றி, பிச்சிக்கு. அப்ப அவன் காலைய 3 தவுக்கும் அப்படியே திமிழ விடாம கொப்ப விடாம இருந்தோம்ன இந்த மாடே என்னது களைத்து போய்விட்டது. அதால திருப்பி குதிச்சு அவனை கீழே தள்ளுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு, அதால முடியல. அப்ப 3 முறை இறங்கினோன்னா என்னது ஊருக்காரங்க எல்லாரும் யாரு பிச்சி வென்றெடுத்துட்டான்னு சொல்லி வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதான் இந்த நாடகத்தின் கடைசி அங்கம் இருக்கின்றது என்பது தெரிந்ததும் அடக்க முடியாத களி வெறி கொண்ட கூட்டம் எம்பி எம்பி குதித்து கத்தியது, வாடிபுறம் கால வாய் பழந்துடுச்சுடா, கிழக்கத்தி அவன் வெண்டெடுத்துட்டான். அப்ப இது நாள் வரையும் அந்த காலை யாரும் அடக்கணும் இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் அந்த காளையை அடக்கிட்டான்னு ஒன்ன அந்த மகிழ்ச்சி அந்த ஊர்ல உள்ளவரால தாங்க முடியல. எல்லாரும் சேர்ந்து அது ஆகா வாடிபுறம் காலை வாயை பிளந்துடுச்சுடா, கிழக்கத்தியான் ஜெயிச்சுட்டான்னு சொல்லி ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. பிச்சி காளையின் நெற்றி திட்டில் கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி மாறி சுட்டி கட்டியிருந்த உருமா பட்டைக்கு அடியில் கை கொடுத்து ஒரு இழுத்தான். மெடல், அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியுடன் பட்டு துணி அவன் கைக்கு கொத்தோடு வந்து விட்டது. அப்படியே வாயில் கவ்வி கொண்டான். தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமிழை சேர்த்து காளையை ஒரு தம் கொடுத்து எதிர்பக்கமாக தள்ளி விட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான். இப்ப என்னாச்சு, பிச்சி வெற்றி பெற்றுட்டான். இப்ப காலினுடைய கொம்புல எப்படி இருக்குன்னா அந்த 8 மாதிரி போட்டிருப்பாங்க, 2 கொம்புக்கு இடையில வேகமா வந்துடக்கூடாது. அப்ப 8 மாதிரி கட்டின அந்த பட்டு துணிய கையை கீழே விட்டு தூக்குறான். அப்ப இழுக்கிறப்ப அதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, சுட்டி கட்டு மெடல், அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியோட அப்படியே அவன் கைக்கு வந்துச்சு. அப்படி என்னாச்சுன்னா மாட தன்னுடைய கையில பிடிச்சு ஒரு அழுத்தழிச்சு அவன் அப்படியே பின்னாடி பாய்ந்தான். ஆர்ப்பரித்த கூட்டம் வாடிபுறம் கூட்டத்துக்குள் நெக்கி வர முடியாமல் திணறி பிச்சியை பார்க்க தவித்து கொண்டிருந்த கிழவன், இந்தா மவனே என்று உணர்ச்சி பெருக்கால் பிச்சையை பார்த்து, உசிலனூர் அம்புலியின் பேரை காப்பாத்திட்டடா, நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்த பைய, வேற எதாவது சொல்றது என்று உருமா பட்டையை நீட்ட பிச்சியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. வாடிபுரம் என்ற வாடிவாசல். என்னது இவனை பார்த்தோன்னு எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஊருக்காரங்களும் என்ன சந்தோஷம், ஆகா காளையை பிடிச்சிட்டான்னு. உடனே ஒரு கிழமை வரான், யாரு, அந்த பிச்சியோட தாத்தா.
என்ன சொல்றாரு, இந்த மௌனே என் மௌனே அப்படின்றாரு. என்ன சொல்றாரு, உசிலனூர் அம்புலின் பேரை காப்பாத்திட்டடா, நீயே காப்பாத்திட்ட. நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்த பைய, நான் வேற எதை சொல்றது என்று சொல்லி அந்த உருமாப்பட்டையை பிச்சி நீட்ட போது பிச்சியின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அதோட இந்த கதை முடியுது. அது வாடிவாசல் என்ற குறும் புதினத்திலிருந்து சுருக்கமாக்கப்பட்ட அந்த வடிவம். அப்ப என்னாச்சு, கடைசியா அந்த பிச்சி காளைய அடக்குறான், அதோட கதை முடியுது. இதென்னது, வாடிபுரம் அந்த இருக்கக்கூடிய வாடிவாசல் கதை. அப்ப மாணவர்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குது, நல்லா அதை படிச்சுக்கோங்க, சரிங்களா?